அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. மக்களே, கமெண்ட் செய்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு முக்கிய தகவல் சொல்கிற, கேட்டுக்குங்க. கமெண்ட் செய்வதை யாரும் பார்க்க மாட்டார்கள் மட்டும் நினைக்காதீங்க. எத்தனையோ பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, சரியான படிப்பாளியாக இருப்பாங்க, பட்டம் பெற்றிருப்பாங்க, வந்து தேவையில்லாத நக்கலுக்கு, நையாண்டிக்கு, கிண்டலுக்கு, கேலிக்கு, ஏளனத்துக்கு வந்து கமெண்ட் செய்கிறது. எப்படி? கெட்ட வார்த்தையில் இல்லை மேட்சாகாத வார்த்தைகளை பேசும் பொழுது உங்கள் படிப்பு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தது? பட்டம் இதை பார்த்து தான் பெற்றீர்களா? இல்லை அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லையா? இல்லை இப்போ நல்லா படிக்கலையா? அனைத்தும் படித்து பட்டம் பெற்ற நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் வந்து தேவையில்லாத கமெண்ட் செஞ்சிங்கன்னா எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. மக்கள் திறமையாக இருப்பவர்கள் ஒருபோதும் கமெண்ட் செய்ய மாட்டார்கள். பாதி தெரிந்தவர்கள் கமெண்ட் செய்வார்கள், ஒன்றுமே தெரியாதவர்கள் கமெண்ட் செய்வார்கள், புரியாதவர்கள் கமெண்ட் செய்வார்கள். திறமையை பாராட்டுபவர்கள், திறமையாக இருப்பவர்கள், 100% திறமையாக இருப்பவர்கள், அதை முற்றிலும் தெரிந்தவர்கள் அதில் ஒருபோதும் கமெண்ட் செய்ய மாட்டார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை பார்க்க பலரும் பார்ப்பார்கள். பட்டம் பெற்றிருக்கிறானா? ஒரு வேலை வாய்ப்பு வருகிறது, யாராவது ஒருவர் சொல்கிறார்கள், இந்த பையன் வேண்டாம் கமாண்ட் பண்ணியிருக்கான், இந்த பொண்ணு வேண்டாம் கமாண்ட் பண்ணிக்கிறா. புரியாத புதிரை வைத்து நாம் கம்பெனி எப்படி நடத்துவது? புரியாத விஷயத்தை வைத்து நாம் கம்பெனி எப்படி நடத்துவது என்று பல்வேறு விதமான கம்பெனிகள், பெரிய பெரிய கம்பெனிகள் வரும். நன்றாக படித்தும் பட்டம் பெற்றும் என்னால் வேலையை, சரியான வேலையை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்பதை விட செட்டாகவில்லை என்று எத்தனையோ பேர் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஒரு சிலர் பேசாமல் இருப்பார்கள், ஒரு சிலர் பேசி வீணாக போயிருப்பார்கள். கமாண்ட் பலவிதமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். பார்த்து நிதானமாக கமெண்ட் செய்ய வேண்டும், ஒரு நேர்த்தியாக கமெண்ட் செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்களது வாழ்க்கை கேள்விக்குறி. ஒருவன் வெற்றி பெற்றிருப்பான், அங்கே போய் தோல்வி பெறுவான். ஒருவன் வெற்றி பெற்றிருப்பான், அங்கே போய் தோல்வி பெறுவான். பட்டம் பெற்றவனும், படித்தவனும், இன்னும் பல விஷய விளையாட்டில் இருப்பவனும், இன்னும் நிறைய கற்றுக்கொண்டவனும், ஜாலிக்காக இது நான் கமெண்ட் செய்கிறேன், கேலிக்காக நான் கமெண்ட் செய்கிறேன், எனக்காக கமெண்ட் செய்கிறேன், பிடித்ததனால் கமெண்ட் செய்கிறேன். பிடிக்கிறதுனால் கமெண்ட் செய், நல்லதை செய், கெட்டதை செய்யாதே. உனது எண்ணம் கெட்டனமாக இருந்தால் கெட்டது தான் உனது வாழ்வில் நடக்கும். ஒருபோதும் நல்ல வாழ்வில் நடக்க வாய்ப்பு அல்ல. உனக்கு யமன் நீயே, உன்னையே நீ குழி தோண்டி படித்தாய், உன் வாயில் நீயே கெடுவாய். எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி வாய்ப்பை கெடுக்கும்.